ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங் அஃபிஷியலாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை பார்த்தினாக்கா சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் மூலியமாக அதோட ஷூட்டிங் பார்த்தினாக்கா கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பார்த்தினாக்கா தீவிரம் காட்டியிருக்காங்க. காரணம், தேர்தல் முடிஞ்சாச்சு, இன்னும் 2-3 நாட்களில் ரிசல்ட்டே வந்துடும் மண்டே இன்றைக்கி. ஸோ அதனால் அடுத்த படத்தோடைய ரிலீஸ்க்கான வேலைகளை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்தினாக்கா முடக்கி விட்டுருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஸோ ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. நெல்சன் அவர்கள் பார்த்தினாக்கா இந்த ப்ராஜெக்டில் முழுக்க பார்த்தினாக்கா ராப்பாக்கெல்லாம் உழைச்சுனுக்காரு. ஸோ படத்தோடைய எடிட்டிங் வேலை ஒரு பக்கம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எடிட்டிங் வேலைலாம் நடந்துனுக்கு. இந்த நிலையில் தான் இன்னையிலேருந்து இந்த படத்தோடைய டப்பிங் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ குறிப்பாக ரஜினி சார் இந்த வீக்கெண்டே ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே இன்று நாளை மறுநாள் 3 நாளில் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த டப்பிங் ஒர்க்ஸையும் அவர் முடிக்கிறார். இந்த வீக்கெண்டோடு அவர் அவரோட ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கிறார். இந்த படத்துக்காக முடிச்சுட்டாருன்னா மீதி இருக்கக்கூடிய டப்பிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்களுடைய விஷயங்கள்லாம் என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது தலைவர் 173. இந்த படம் எடுப்பாங்களா மாட்டாங்களான்ற அளவுக்கு பார்த்தினாக்கா பிரச்சனைகள் போயின்னு. இது வரைக்குமே கமலோடைய சைட்லேருந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இவர் தான் டேரக்டர், எந்த பிரச்சனையும் இல்லை வேறு டேரக்டர், இவர் தான் புது டேரக்டர்னு எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. இந்த நிலையில் சிபி அவர்களே இந்த படத்தை மீண்டும் இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய பிரச்சனையெல்லாம் அவர் சரி பண்ணிட்டார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்னபடி இந்த படத்தோட ஷூட்டிங் அவங்க மே மாதம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்க நிலையில் ஒருவேளை சிபி அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ஜோடியாக பார்த்தினாக்கா 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜோடியான நடிகை சோபனா அவர்கள் மீண்டும் ரஜினி சார்களோட ரீயூனைட் ஆகிறாங்க. தளபதி படத்துக்கு அப்புறமேட்டா மீண்டும் இந்த பேர் பார்த்தினாக்கா ஆன் ஸ்க்ரீனில் தோன்றுவாங்க அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்.